அடுத்தது ஒரு மனிதனை இயேசு சுகப்படுத்துகிறார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோக வியாதி சுகமான ஒரே ஒரு நபர் நாகமான். வேற யாருமே குஷ்டரோகத்தில் சுகமாகலை. மிரியாம் என்ற ஒரு தேவ மனுஷி 7 நாள் குஷ்டரோகத்திலிருந்து மீண்டும் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. இந்த 2 குறிப்புகளை தவிர இந்த நோய் சரியானவங்க யாருமே கிடையாது. இந்த நோய் வந்தால் அவங்கள எப்படி ஒதுக்கணும்னு இருக்குது. இந்த நோய் சரியானா அவங்கள எப்படி சேர்த்துக்கணும்னு இருக்குது. ஆனால் இந்த நோய் எப்படி சரியாகணும்னு இல்லை. எதில் இல்லை? பழைய ஏற்பாட்டிலேயே இல்லை. ஆனால் இந்த நோய் சுகமான உடனே அந்த கிறிஸ்தவர்கிட்ட இயேசு சொல்கிறார், 2 காரியம் சொல்கிறாரு. சுகமான உடனே நேராக சர்ச்சுக்கு போய் காணிக்க கொடு. சுகமான உடனே சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணணும்? ஒரு காணிக்கை செலுத்து. காணிக்கை செலுத்திட்டு வீட்டுக்கு போ. ஏன்னா குஷ்டரோகம் சரியானா ஒரு முறை இருக்குது. அவன் போயிட்டு ஆசாரியனுக்கு தன்னை காட்டணும். அவர் ஒரு அமௌண்ட் எழுதி கொடுப்பார் சீட்டில். அந்த காணிக்கையை போட்டுட்டு பலி செலுத்திட்டு ஷேவிங்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். இயேசு ஒரு காணிக்கையை செலுத்திட்டு வீட்டுக்கு போப்பான்னு சொன்னார். இவன் ஆலயத்துக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காணிக்கையும் கொடுத்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக பயங்கரமாக அவரை பற்றி சொல்லி, இப்போ இயேசு தலை காட்ட முடியல வெளியில். இயேசுவே குஷ்டரோகம் சரியாக்கிடுவீங்களாமே, ஒரு 10,000 குஷ்டரோகம் பேர் இருக்கா வரட்டுமா? இயேசுவே குஷ்டரோகம் சரியாகுமாமே, அங்கே 100 பேர் இருக்காங்க, இங்கே 20 பேர் இருக்காங்க. இயேசு டேய் அவன் என்னடா எங்கே பார்த்தாலும் என்னை பற்றி சொல்லி வச்சுட்டான், வெளியவே போக முடியல, இருட்டட்டும், நைட்டுக்காக நம்ம ஊழியம் பண்ணலான்னு அவர் வெளியில் போக முடியாத அளவுக்கு அவர் பேரை குபாராக்கலை, டுபாராக்கலை, கெட்ட பேராக்கலை, ஃபேமஸ் ஆக்கிட்டான்.